இல்லை சீக்கிரம் வாங்கல. அம்மா கொடுங்க, நான் வேணா என்னன்னு பாக்குறேம்மா. ரெடி பண்ணிடுறேம்மா, கொஞ்சம் என்ன சகல? பாக்குறேன் சகல. வரலையா? காரியத்தை கெடுத்துறாளா? எல்லாம் தடிமாடுங்களா? போய் அவனை போய் பிடிக்கல. போச்சு எல்லாம் வழங்காத மூதிகளா. அவனை புடிச்சு நாலு சாத்துக்கல. எல்லா பிளானையும் எடுத்து குட்டி சோறு ஆக்கிட்டானே. எதுக்காக அடிக்கிறீங்க? ஸ்கூல் போறதுல இருந்து சேட்டை ரொம்ப அதிகமாயிடுச்சு. இவரும் கண்டிக்கிறது இல்ல, என்னையும் கண்டிக்க விடுறது இல்ல. உனக்கு யார்கிட்டயும் பயம் இல்லாம போச்சு. விடுங்க, நீ அடிக்காதீங்க. அந்த டேபிள்ல இன்னொரு பன்னீர் சொம்பு இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க. வாடா வாடா. கடவுளே காப்பாத்திட்டப்பா. அந்த பன்னீர் சொம்ப புடுங்கிறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அந்த பையன் தாப்பா குப்பை தொட்டியில போட்டுட்டான். என்ன எதுவும் சொல்லாதீங்கடா. என்னடா ஆச்சு? பன்னீர் சொம்ப குப்பை தொட்டில போட்டுட்டான். குறும்புக்கார பையன். அப்படியா? சரி, நீ நானும் சேர்ந்து தெளிப்போம். தெளிக்கலாமா? அப்படிதான். நீயே தெளி. அகிலா, நீ நலங்கு வைமா. இல்லையா ஐயா, இப்ப என்னையா பண்றது? அறிவு கிட்ட மூதிகளா. ஒரு சின்ன பையனை புடிச்சு பன்னீர் சம்ப புடுங்க துப்பில்ல உங்களுக்கு. என்ன செய்யறதுன்னு என்கிட்ட கேக்குற? ஐயா, நாங்க என்னையா பண்றது? இப்படி ஏதாவது நடந்தா என்ன பண்றதுன்னு இன்னொரு பிளானே நான் போட்டு வச்சிருக்கேன். என்னையா பிளானு? இல்லை, உன்கிட்ட ஒரு பாட்டில் கொடுத்தேன்ல, அதை வச்சிருக்கா தூரத்துக்கு போட்டியால? இருக்கியா? அந்த பாட்டில்ல இருக்கிறது விஷம். பலகாப்பு செஞ்சு முடிச்சதும் அந்த சத்தியாவுக்கு சோறு ஊட்டுவாங்க. அந்த சோத்துல மூர்த்திய விட்டு இந்த பாட்டில் இருக்கிற விஷத்தை கலக்க சொல்லுங்களேன். சரிங்க ஐயா, சரி. இந்த தடவை ஏதாவது சொதப்பல் ஆச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சங்குதாம்ல. இந்த வாட்டி சொதப்ப மாட்டேயா. விஷத்தை சோத்துல கலக்க சொல்றேன்யா. ஏன்பா, நீ சொன்னபடிதான் நான் செஞ்சிட்டேனே. இதுக்கு மேல நான் என்னடா செய்ய முடியும்? ஏய், இன்னும் சத்யாக்கு ஒண்ணும் ஆகல. அதனால நீ என்ன பண்ற, இந்த விஷத்தை கொண்டு போய் சத்யாக்கு ஊட்டுறதுக்கு சாப்பாடு வச்சிருப்பாங்கல்ல, அதுல கலக்குற. படுபாவிகளா, நீங்க என்ன விடவே மாட்டீங்களாடா? விட மாட்டோம். சத்யா சாகுற வரைக்கும் விட மாட்டோம். அக்காவும் குழந்தையும் கத்தி முனையில இருக்காங்க, அதை மறந்துடாத. இதுக்கு பதிலா என்னைய நீங்க கொண்டு போட வேண்டியதானே? யார் இதை செய்வா? நான் சொல்ற வேலையை போய் செய். ஆண்டவா, உனக்கு இறக்கமே இல்லையா? இவங்க ரெண்டு பேரையும் இந்த இடத்திலே கொல்ல மாட்டியா? உன் ஆண்டவனுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. புலம்புறத விட்டுட்டு நான் சொல்றதை செய். இப்போ புடி. வாங்க, சீக்கிரம் புடி. போய் பண்ணியா கலந்துரு போ. போய் கலக்கு போயா. டேய், இத நானே குடிச்சு செத்துறா என்னடா பண்ணுவீங்க? நீ செத்தாலும் உங்க அக்காவையும் அந்த குழந்தைய சாவடிக்க தான் போறோம். நீங்க உருப்படவே மாட்டீங்க, நாசமா தான் போவீங்க. நீ செய்யலனா தான் உங்க அக்காவும் அந்த குழந்தைய நாசமா போவாங்க. போயா, சொன்னது செய். போயா போயா.
தெரிஞ்சும் அறியாத இந்த கர்ப்பிணி பண்ண கொன்னேங்கிற பழி எனக்கு வரணுமா? அவன் சொன்ன மாதிரியே நீ குருடும் செவிடுமாவா இருக்கிற? சத்யா, உன்னை கடவுள் தான்மா காப்பாத்தணும். குழந்தை உசுரை எடுத்துருவோன்னு சொன்னதும் நம்ம சொல்றதெல்லாம் கேக்குறானே அந்த சத்தியா செத்துருவா. எவனுக்கும் நம்ம மேல டவுட் வராம நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம்ல. எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்படி லேட் பண்ணா எப்படி போறது? இன்னைக்கு மேடம் எத்தனை மணிக்கு கிளம்பிடுவாங்க? சார், என்ன வேணும்? எங்க அக்காவை பார்க்கணும். யாருமா உங்க அக்கா? காயத்ரி தேவி. அந்த பேர்ல இங்க யாரும் இல்ல, இங்க எல்லாம் வரக்கூடாது போ. சார், எங்க அக்கா பேரு மந்த்ரா காயத்ரி தேவி, சுருக்கமா மந்த்ரா ஐபிஎஸ்னு சொல்லுவாங்க. அவங்க தங்கச்சியா மேடம் நீங்க? பாத்தீங்களா, எங்க அக்காவும் நானும் ஒன்னா இருக்கோம். இப்போவாது நம்புறீங்களா? சாரி மேடம், நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டேன். பரவாயில்ல, இதை நான் அக்கா கிட்ட சொல்ல மாட்டேன். சரி, நீங்க போங்க மேடம். அக்கா, ஸ்டூபிட்! உன்னை யாரு உள்ள விட்டது? என் பக்கமே வரக்கூடாதுன்னு தானே உன்னை விரட்டி விட்டேன். அக்கா கொஞ்சம் பொறுமையா இருக்கா. நீ எத்தனை வாட்டி என்ன துரத்தி விட்டாலும் நான் மறுபடியும் உன்னை தேடி தான் வருவேன்.
எனக்கு உன்னை விட்டா வேற யாருக்கா இருக்காங்க? முட்டாள், நான் உன் அக்கா இல்ல. அதை எப்ப புரிஞ்சுக்க போற? நீ என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். இன்னைக்கு உனக்கு பர்த்டே. உனக்கு ரொம்ப பிடிக்குமே நெய்ல பண்ண கேசரி, அது செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்க்கா. ஹாப்பி பர்த்டே. என்ன நீ தங்கச்சின்னு ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, பாசமா உனக்கு ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன்க்கா. ஹேர் ஸ்டைல மாத்தி பேரை மாத்திக்கிட்டா நீ அக்கா இல்லைன்னு ஆயிடுமா? இந்தாக்கா. What is this nonsense? நீ போலீஸ் அடி வாங்குனது இல்லையா? அடிச்சனா மூஞ்செல்லாம் பேந்துரும். வாங்கியிருக்கேன்க்கா. நீ காணோன்னு எங்கன்னு என்ன கேட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சாங்க. ஐயோ! விவேக், விவேக், மேடம் வர மேடம். உங்களுக்கு அறிவே கிடையாதா? யார் என்னன்னு கேட்டு உள்ள விட மாட்டீங்களா? உங்க தங்கச்சின்னு சொன்னாங்க மேடம். போட்டோ கூட காட்டினாங்க. நான்சென்ஸ். இவன் என் தங்கச்சியே இல்ல. எனக்கு தங்கச்சின்னு யாருமே கிடையாது. இவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு. திரும்ப திரும்ப அக்கா அக்கான்னு வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அக்கா. ஏய், இனிமே அக்கான்னு சொன்ன நடக்கிறதே வேற. முதல்ல இவளை வெளியே அனுப்புங்க. நல்ல சைக்காட்ரிஸ்டா போய் பாரு. போ, கெட் லாஸ்ட். மா வாமா. மனசு சரியில்லைன்னா டாக்டர் போய் பாருமா. இங்க வந்து ஏன் உயிரை வாங்காதமா. வாமா, வான்னு சொல்றேன்ல. வா வா, சீக்கிரம் வா. போமா. போறேன், வேற வழி? கூட பிறந்தவளே என்ன தங்கச்சி இல்லைன்னு சொல்றா, பைத்தியம்னு வேற சொல்றா. என்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு இருந்த ஒரே ஆதரவு அவதான். அவளும் என்ன கை கழுவிட்டா. நான் ஆதரவு இல்லாம நிக்கிறேன். போகிறத தவிர வேற வழி? அம்மா போய் நல்ல டாக்டரை பாருமா. முத்தி போச்சுன்னா குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். போமா. என்னையா அது? மேடத்துக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில்ல அன்னதானம் பண்றதுக்காக மேடம் சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதான் வாங்கிட்டு வந்தேன். சரி போய் கொடு. மேடம். Why so late? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறீங்க? சாரி மேடம், ஃபோன் சைலண்ட்ல போட்டிருந்தேன், அதான் எடுக்கல. சரி, கார்ல ஏறுங்க. லேட் ஆச்சு. இன்னைக்கு இவளுக்கு பிறந்த நாள். அப்ப இவ என் அக்காவே தான். எதுக்கு அக்கா இல்லன்னு என்கிட்டயே நடிக்கிறா? என்ன அடிக்க வரா? பைத்தியம்னு பட்டம் வேற கட்டுறா. கோயிலுக்கு தானே போறா, அங்க வச்சு கையும் களவுமா பிடிக்கிறேன். இது என்னல வம்பா இருக்கு? இவ எதுக்கு இங்க வந்தா? மேடம், பரதேசிகளுக்கு கொடுக்கறதுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவங்களும் நம்ம மாதிரி மனுஷங்க Sorry, தானே. madam. போய் தேங்காய் பழம் வாங்கிட்டு வாங்க. ஓகே மேடம். இந்தாங்க, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அப்படியே அம்மா, சந்தோஷம். நீ நல்லா இருக்கணும்மா. இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு இவ வேற வந்து உயிரை வாங்குறாளே. இவன் நல்லவளா கெட்டவளான்னு ஒண்ணுமே புரியலையே. நீங்க நல்லா இருக்கணும் தாயே. வேற யாராவது வந்தா கொடுத்துருங்க. சரிம்மா, அது கொடுத்துட்றேன். திலகா, அங்க பாரு. இவ இங்க வந்தா? சத்யாவோட வளக்காப்பு கெடுக்க வந்திருக்காளா? பேய பார்த்த மாதிரியே இருக்கு. காயத்ரி அப்படியே உரிச்சு வச்சிருக்காளே. முடிய மட்டும்தான் வெட்டியிருக்கா. முடி வளர்ந்து அப்படியே காயத்ரியே தான்.
விஷயம் நடக்கிறப்போ கலாட்டா பண்ண வந்திருக்காளா? டேய், அந்த மரக்காட்டை எடுத்தாலே அதுலேருந்து உன் கைரேகை எடுத்து உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருப்பாளோ? என்ன எல்லாரும் இங்க இருக்கீங்க? ஃபங்க்ஷன் என்ன இப்படி கேட்டுட்ட? சத்யாவுக்கு வளகாப்பு காயத்ரி. என்ன காயத்ரின்னு கூப்பிடாதீங்க. நான் காயத்ரி இல்ல. கங்க்ராட்ஸ் சத்யா. உங்களுக்கு வளகாப்பா? எனக்கு இந்த சவுத் இந்தியன் ட்ரெடிஷன்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே கலர்ஃபுல்லா அழகா இருக்கும். இந்த சந்தனம், குங்குமம், பூவுன்னு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நான் நிறைய பார்த்திருக்கேன். Can I also do this? கண்டவங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவையில்ல. எங்க குடும்பத்து ஆளுங்க ஆசீர்வாதம் பண்ணா எங்களுக்கு போதும். என்ன மிஸ்டர் குமார், நான் என்ன கண்டவளா? நான் ஆசீர்வாதம் பண்ணா தப்பா? எங்க குடும்பத்துக்கு நல்லது நினைக்கிறவங்க மட்டும் ஆசீர்வாதம் பண்ணா போதும். அப்படி என்ன நான் உங்க குடும்பத்துக்கு கெடுதல் நினைச்சேன்? நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். விரும்பியோ விரும்பாமலோ நானும் உங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சவளாயிட்டேன். நான் ஆசீர்வாதம் செஞ்சா என்ன தப்பு? தப்பு இல்ல மேடம். நீங்க காயத்ரி இல்ல, போலீஸ் ஆபீசர் தான். என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி இந்த உருவம் அதை செய்ய வேண்டாமே. ஆமாம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த உருவத்து மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அவ்வளவுதான். ஓகே ஃபைன். நான் நல்ல மனசோட தான் செய்யணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க எதுக்கு எல்லாருமே என்ன எதிரியா பாக்குறீங்க? மேடம், உங்களை நாங்க எதிரியா பார்க்கல, சொந்தக்காரங்களாவும் பார்க்கல. இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாம தான் வந்திருக்கீங்க. ஏன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாதான் வரணுமா? ஒரு வகையில நானும் உங்களுக்கு தெரிஞ்சவ தானே. ஐ மீன் காயத்ரி மிஸ்ஸிங் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றேன். அந்த வகையில நான் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவ தானே. ஆக்சுவலி டுடே இஸ் மை பர்த்டே. டேய், இன்னைக்கு தான்டா காயத்ரிக்கும் பர்த்டே. அதனால சாமி கும்பிடலான்னு கோயிலுக்கு வந்தேன். உங்களை பார்த்தேன், அப்படியே இங்க வந்துட்டேன். டேய், அங்க போறா. இல்லை, இவ சாதாரணமா கோயிலுக்கு வந்தான்னு பார்த்தா எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கா? ஐயா, மந்த்ரா மேடம் வர வந்திருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? இல்ல, வாயம் உள்ள. அவ விஷயம் தெரிஞ்சு வந்த மாதிரி தெரியல. விஷயம் தெரிஞ்சிருந்தா அவ படையோட வந்திருப்பாள. இப்ப என்ன இளவுக்காக வந்திருக்காங்கன்னு எனக்கும் புரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. ஐயா, நம்ம திருட்டுத்தனத்தை இந்த பொம்பளை கண்டுபிடிச்சாலும் சும்மா விட மாட்டாளே. இல்லை, நீ கவலைப்படாதல. நாம இதுல மாட்ட மாட்டோம். ஒருவேளை அப்படியே மாட்டினாலும் நான் இப்ப இருக்கிற வெறியில ஜெயிலுக்கு போனாலும் கவலைப்பட மாட்டல. என்னோட பிசினஸ் அந்த சத்யா நாசமாக்குனா பரவாயில்லன்னு விட்டுட்டேன். இப்ப என் குடும்பத்தையே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. பெத்த பையன் உசுரோட இருந்தோ நான் அனாதை அணிக்கிறோம்ல. சத்யா, கங்க்ராட்ஸ் அகேன். ஆல் தி பெஸ்ட். வழி விடுங்க. டேய், அங்க பாரு, வினோவ் வந்திருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ஒன்னதான் வந்தாங்க, இங்கேயும் ஒன்னதான் வந்திருக்காங்க. அப்படின்னா இவ காயத்ரி தானா? என்னடா இது, ஒண்ணுமே புரியலையடா. ச்சே. ஐயா, வினோதினி வேற வந்திருக்காங்க. ஐயா, ஏன் கண்ணுல படாம அவ எப்படில உள்ள வந்தா? நாசமா போச்சு. இவ குட்டையை குழப்பாம இருக்கணுமே. பிரகாஷ், பாப்பா வந்து சத்யா பக்கத்துல நெல்லு. வாங்க. குடு. அகிலா, அந்த செயின் எடு. நீ சத்யா கூட விடு. இது பிடிங்க. கொடு. ரொம்ப அழகா இருக்குக்கா. இது பாரு சத்யா, மகாவை பெத்தெடுத்து நல்லபடியா என் கையில கொடுக்கணும். எதுக்குக்கா இதெல்லாம்? வளகாப்புக்கு வந்தா பத்தாதா? ஆசைப்பட்டா அதுக்காக தான் சத்யா. தேங்க்ஸ். வாங்க வசந்த். ஏய் பாத்து, இங்க வந்து மாமா, இந்தங்க செயினை போட்டு விடுங்க. என்ன வசந்த் இதெல்லாம்? பரவாயில்லக்கா. சரி, கூட போட்டு விடுங்க.
எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.